ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரணியா ட்ரா வந்து 709. இதுக்கான கேல்குலேஷன் மெத்தட் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 796. இதில் நான் எடுத்த நம்பரில் ஏ போர்டு நம்பர் மட்டும் பாஸ் ஆயிருந்தது. ஏ போர்டில் 7 இல்லைனா 5 நம்பர் எடுத்திருப்பேன். இதில் 7 நம்பர் மட்டும் பாஸ் ஆயிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து காருண்யா 706வது ட்ராலேருந்து கம்பேர் பண்ணி இந்த மெத்தட் எடுத்திருப்பேன். இன்றைக்கி வந்து காருண்யா 709வது ட்ரா. இப்போ காருண்யா 706வது ட்ராவில் பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 615. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் சுவர்ண கேரளம் ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 528610. இப்போ இந்த 6 டிஜிட் நம்பர் வந்து ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 528610 டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 727.05570625640. இங்கே எவ்வளோ பெரிய நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரில் இப்போது 5 வந்து 2 தடவை இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே கிடைக்கிற நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் மட்டும் பாருங்கள். இங்கே வர நம்பரில் இப்போ இங்கே 5 வந்து 2 தடவை. ஓகேவா? அடுத்தடுத்த நம்பராகவே பாஸ் ஆகிருக்கும் 5 இந்த 5 வந்து இங்கே அடுத்த நாள் காரணியா ரிசல்ட்டில் ஒரு போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம். அதாவது எந்த நம்பர் வந்து டபுள், ஓகேவா, டபுள்ஸில் நம்பர் பாஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா 5 மட்டும்தான். 5 வந்து இதுக்கு அடுத்த நாள் இங்கே பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து காரணியா 707வது ட்ராக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன்னால் பாஸ் ஆன கேரளம் சுவர்ண கேரளம் ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 171439. இப்போ இந்த நம்பரையுமே ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 171439 டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 414.05192911034. இங்கேயுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரில் எந்த நம்பர் டபுள்ஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11. இந்த 11ன்ற நம்பர் வந்து அடுத்த நாள் காரணியா ரிசல்ட்டில் வந்து பிசி போர்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து காரணியா 708வது ட்ராக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன்னால் பாஸ் ஆன சுவர்ண கேரளம் ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 325948. இப்போ இந்த நம்பரையுமே ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 325948 டைப் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 570.91855811490. இங்கே டபுள்ஸில் பாஸ் ஆன நம்பர் பார்த்தீங்கன்னா 5511. இப்போ இங்கே 51 இந்த 2 நம்பர்லேருந்து இப்போ இங்கே 5ன்ற நம்பரும் டபுள்ஸில் இருக்கும். அடுத்து 1ன்ற நம்பரும் டபுள்ஸில் பாஸ் ஆகிருக்கும். 51 இந்த 2 நம்பர்லேருந்து 5 மட்டும் அதுக்கு அடுத்த நாள் காரணியா ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். ஓகேவா? 5 5 பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து நேற்றைய சுவர்ண கேரளம் ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 133796. இதான் 6 டிஜிட் நம்பர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காரணியா 709வது ட்ரா. இதுலேயுமே இப்போ நேற்றைய நம்பரை ரூட் எடுத்துப்பார். இப்போ இங்கே ரூட் 133796 டைப் பண்ணுறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 365.78135545705. இங்கேயுமே இவ்வளோ பெரிய நம்பரில் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரில் டபுள்ஸில் நம்பர் பாஸ் ஆகிருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 5 மட்டும்தான். 5 இங்கே இருக்கா? இப்போ 5 நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் பாஸ் ஆகலாம். இந்த நம்பர் வந்து பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த மெத்தடில் என்ன சொல்ல வரேன்னா காரணியா 709வது ட்ரா. இன்றைக்கி நான் வந்து 706வது ட்ராலேருந்து ஒரு மெத்தட் கம்பேர் பண்ணி தான் இந்த நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ இங்கே காரணியா 706வது ட்ராவில் பாஸ் ஆன ரிசல்ட் நம்பர் வந்து 615. அதுக்கு முன்னால் பாஸ் ஆன சுவர்ண கேரளம் ரிசல்ட் 6 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 528610. இப்போ இந்த நம்பரை வந்து ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் 528610 டைப் பண்ணுறீங்கன்னா 727 நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் டபுள்ஸில் நம்பர், அதாவது அடுத்தடுத்த நம்பர். இப்போ இங்கே 5 பாஸ் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி பாஸ் ஆன நம்பர் பாருங்கள். 5 இங்கே 5 வந்து அதுக்கு அடுத்த நாள் காரணியா ரிசல்ட்டில் ஒரு போர்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். அடுத்து காரணியா 707வது ட்ராக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன்னால் பாஸ் ஆன சுவர்ண கேரளம் ரிசல்ட் வந்து 171439. இந்த நம்பரையுமே ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 414 நம்பர் போயிட்டே இருக்கும். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரில் டபுள்ஸில் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 11. இந்த 1 வந்து அதுக்கு அடுத்த நாள் காரணியா ரிசல்ட்டில் ஒரு போர்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து காரணியா 708வது ட்ராக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன்னால் நம்பர் 325948. இந்த நம்பரை ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 570 நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கேயுமே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரில் டபுள்ஸில் பாஸ் ஆன நம்பர் வந்து 55511. இந்த 5511லேருந்து 5 நம்பர் மட்டும் அதுக்கு அடுத்த நாள் காரணியா ரிசல்ட்டில் பாஸ் ஆகிக்கலாம். இப்போ நேற்று வந்து சுவர்ண கேரளம் ரிசல்ட் வந்து 133796. இன்றைக்கான காரணியா ட்ரா நம்பர் 709. இப்போ இதுக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். 3 வாரம் இந்த மெத்தட் ஃபாலோ ஆயிருந்ததுனால தான் இந்த மெத்தடை எடுத்திருப்பேன். இப்போ இந்த நம்பரையுமே ரூட் 133796 டைப் பண்ணிட்டீங்கன்னா 365.78155454705. இங்கேயும் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரில் டபுள்ஸில் பாஸ் ஆன நம்பர் 5 மட்டும்தான். இப்போ 5 நம்பர் வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்ட்டில் எடுத்திருப்பேன். அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த மெத்தட் தான் சொல்லியிருக்கேன். இப்போ போன வாரம் கிடைக்கிற ரிசல்ட் நம்பரில் லாகுன்னு டைப் பண்ணிவிட்டு அந்த நம்பரை டைப் பண்ணுங்கள். லாக்
இப்போ போன வாரம் பாஸ் ஆன காருண்யா ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 514655. இந்த நம்பரை வந்து டைப் பண்ணி பாருங்கள். 514655ன்னு எடுக்கிறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 5.711 5161 96 4101. இங்கேயுமே லாஸ்ட் நம்பர் விட்டுட்டு அதுக்கு அடுத்த 2 நம்பர் எடுத்திங்கன்னா 10. இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகுனா நான் வந்து இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு எடுத்திருப்பேன். 0 ஏ போர்டு, 1 வந்து சி போர்டு. இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு நாள் சண்டே பார்த்தீங்கன்னா சம்ருதி. அங்கேயுமே அதுக்கு முன் வார நம்பர் 254 048 இந்த நம்பரை லாக் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் விட்டுட்டு அதுக்கு அடுத்த 2 நம்பர் 96. இந்த 96லேருந்து 6 இந்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து பாகியதரா மண்டே ரிசல்ட் நம்பர் வந்து 290. அதுக்கு முன் வார பாஸ் ஆன நம்பர் 480956. இந்த நம்பரை லாக் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் விட்டுட்டு அதுக்கு அடுத்த 2 நம்பர் வந்து 94. இந்த 94லேருந்து 9 மட்டும் இந்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கலாம். ஸ்ரீ சக்திக்கும் இதே மாதிரி தான். இப்போ பாஸ் ஆன இந்த வாரத்தில் பாஸ் ஆன நம்பர் 650. அதுக்கு முன் வர நம்பர் 423 134. இந்த நம்பரையுமே லாக்னு டைப் பண்ணிவிட்டு இந்த நம்பர் டைப் பண்ணுறீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற நம்பரில் லாஸ்ட் நம்பர் விட்டுட்டு அதுக்கு அடுத்த 2 நம்பர் 09னா 0 மட்டுமாவது இந்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கலாம். தனலட்சுமி ட்ராக்கும் இதே மாதிரி தான் சொல்லியிருப்பேன். இப்போ பாஸ் ஆன நம்பர் 715. இப்போ அதுக்கு முன் வர நம்பர் தனலட்சுமி நம்பர் 139 193 208. இந்த நம்பரையுமே லாக் எடுத்து 193 208ன்னு டைப் பண்ணிங்கன்னா லாஸ்ட் நம்பர் விட்டுட்டு அதுக்கு அடுத்த 2 நம்பர் 15 இந்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கும். காரணியா ப்ளஸ்க்கும் இந்த மெத்தட் தான் எடுத்திருப்பேன். காரணியா ப்ளஸ்க்கு போன வார நம்பர் 318 249. இந்த நம்பரை லாக் எடுத்திங்கன்னா லாஸ்ட் நம்பர் விட்டுட்டு அதுக்கு அடுத்த 2 நம்பர் 90லேருந்து 0 மட்டும் இந்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து நேற்று சுவர்ண கேரளம் ரிசல்ட்டுக்கும் இந்த மெத்தட் எடுத்திருப்பேன். இப்போ சுவர்ண கேரளம் போன வார நம்பர் வந்து 325 948. இந்த நம்பரையுமே லாக் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் விட்டுட்டு அதுக்கு அடுத்த 2 நம்பர் 75 தான் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். 7 மட்டும் பாஸ் ஆகிடுது. இப்போ இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த மெத்தட் ஃபாலோ இருக்கிறதுனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காருண்யாவுக்கு போன வார நம்பர் 514655. இப்போ இந்த நம்பரையுமே லாக் எடுத்து பார்க்குறீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பரில் லாஸ்ட் நம்பர் விட்டுட்டு அதுக்கு அடுத்த 2 நம்பர் 10. ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகுனா நான் வந்து 2 நம்பருமே எடுத்திருப்பேன். ஏன்னா 7 இருந்தால் 0 1 இந்த மாதிரி நம்பர் தான் ரிப்பீட் ஆகும். அதனால் 0 வந்து ஏ போர்டில் எடுத்திருப்பேன். 1 பார்த்தீங்கன்னா சி போர்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 0, பி கேல்குலேஷன் 5, சி போர்டில் 1. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 051. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 05, பிசி 51, ஏசி பார்த்தீங்கன்னா 01. இந்த நம்பர் எல்லாமே வந்து இப்போ காருண்யா சார்ட்டு காருண்யா 706வது டாலேருந்து கம்பேர் பண்ணி 5 நம்பர் எடுத்திருப்பேன். அதே மாதிரி இந்த மெத்தட் பழைய மெத்தட் தான். லாக் வச்சு 01 நம்பர் எடுத்திருப்பேன். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து டைப் பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி டைப் பண்ணுறது இருந்தாலும் உங்கள் கேல்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லியிருப்பேன். ஏ போர்டில் 0, பி போர்டில் 5, சி போர்டில் 1. பாக்ஸ் வந்து 051. ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி 05, பிசி 51, ஏசி வந்து 01. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.